Guys, welcome back to our channel Rajshekhar Bala Edu. நம்ம சேனல்ல இருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் பிஜி அட்மிஷனுக்கான வீடியோஸ் ரெகுலரா வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இப்போ அட்மிஷன் வந்து நடக்க போகுது, ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுக்கு வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். அதுக்காக தான் வந்து tngsa.inங்கிற அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஆன்லைன்ல தான் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். ஆன்லைன்ல அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணாதான் உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து உங்க ரேங்க் பேஸ் பண்ணியும் உங்க கம்யூனிட்டி பேஸ் பண்ணியும் கவுன்சிலிங் வரும். அந்த கவுன்சிலிங் போனாதான் உங்களுக்கு அந்த மெரிட் பேஸ்ல உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். முதல்ல ஆன்லைன்ல சப்மிட் பண்ணணும். அது சம்பந்தப்பட்ட வீடியோ சீரிஸ் தான் இப்போ நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். இது வரைக்கும் நான் வந்து 5-6 வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த வருஷம் 2024-25 பிஜி அட்மிஷனுக்காக அதனுடைய எல்லா லிங்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். நீங்க அதையும் பார்த்துக்கலாம். இப்போ இந்த வீடியோல ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நீங்க காலேஜே வந்து ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னன்னா காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் கோர்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங் செய்வது எப்படி? ஏன்னா அப்ளிகேஷன்ல ஆன்லைன் அப்ளிகேஷன்ல டோட்டலா உங்களுக்கு 8 ஸ்டேஜஸ் வந்து தாண்டி வரணும். 8 ஸ்டெப் தாண்டி வந்தாதான் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனே வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஓகேவா? ஆன்லைன்ல சப்மிட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? ஆன்லைன்ல அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும்னா டோட்டலா நீங்க 8 ஸ்டெப் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு தெரியும். அதாவது அந்த 8க்கு முன்னாடி முதல்ல நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அது சம்பந்தப்பட்ட வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அதை முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து லாகின் பண்ணி உள்ள போயிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் டிஸ்பிளே வரும். அந்த அப்ளிகேஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நியூ பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ரெண்டாவது ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸா இருந்தால் அதை ஃபில்அப் பண்ணணும். மூணாவது வந்து யூஜி டிகிரி எங்க படிச்சீங்க, எந்த காலேஜ், என்ன யூனிவர்சிட்டி எல்லாமே கொடுக்கணும். நாலாவது வந்து யூஜி டிகிரியில செமஸ்டர் வைஸ் இயர் வைஸ் நீங்க வாங்கின மார்க்கு எல்லாமே நீங்க கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங். அதை தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வந்து 4 ஸ்டெப்புக்கு உண்டானது ஏற்கனவே நான் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்த்து வந்து சாய்ஸ் ஃபில்லிங். இப்போ 4 ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டு 5வது ஸ்டெப்பு கண்டினியூ நீங்க அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ல கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு அந்த இதை கூட டெமோ கூட எடுத்து காமிக்கிறேன். ஓகேவா? பாருங்க, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன், ரெண்டாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன், 3 வந்து யூஜி டிகிரி டீடைல்ஸ், அப்புறம் யூஜி டிகிரி மார்க்கு, 5வது வந்து சாய்ஸ் ஃபில்லிங். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை பத்தி இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நான் டீட்டெயிலா என்ட்ரி பண்ணி நான் உள்ள போய் காமிக்க முடியாது. எனக்கு வந்து ஆக்சுவல் டீடைல் ஸ்டூடெண்ட்ஸ்னோட டீடைல் தெரியாது. அதனால ஜஸ்ட் நான் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி உள்ள போய் இந்த அப்ளிகேஷனை காமிச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ அந்த 5th ஸ்டெப்புக்கு சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க வந்து உள்ள வந்துட்டீங்கன்னா அங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா காலேஜ் நேம் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. நீங்க எந்த காலேஜ் எல்லாம் நாங்க ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வில்லிங்னஸ் இருக்கோ அதை ஏற்கனவே வந்து ஒரு லிஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு தடவையும் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற இருக்கக்கூடிய வில்லிங்னஸ்ல இருக்கக்கூடிய யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருந்தாலும் சரி, பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருந்தாலும் நான் ரெகுலரா சொல்லிட்டு இருக்கக்கூடியது, முதல்ல நீங்க லிஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்றப்ப பாத்துக்கலாம். அப்படின்னா எப்படி காலேஜ் நிறைய இருக்கு, 109 காலேஜ் இருக்கு. 109 காலேஜ்ல நம்ம எந்த காலேஜா ஜாயின் பண்ணலாம்னு நினைக்கிறோங்கிறது வேணும் இல்லையா? அதுக்கு வந்து நீங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் காலேஜ் இது நான் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன் கிடைச்சதுன்னா, ரெண்டாவது இதுன்னு உங்க சாய்ஸ் ஆஃப் ப்ரியாரிட்டி, ஆர்டர் ஆஃப் ப்ரியாரிட்டி வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது, செகண்ட் 2வது காலேஜ், 3வது காலேஜ் எழுதி வச்சுக்கோங்க. அதைப்படி இங்க சூஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க சூஸ் பண்றப்ப என்ன பண்ணணும்னா ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க. டேக் கேர். ஃபர்ஸ்ட் காலேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்க. ஓகேவா? எந்த காலேஜ் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன நோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ, இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் காலேஜ் சூஸ் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நீங்க எலிஜிபிள் என்னென்ன யூஜி என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த யூஜி தகுந்த மாதிரி நீங்க என்ன பிஜி கோர்ஸ் ஜாயின் பண்ண முடியுங்கிறது அதே டிஸ்பிளே காமிச்சிடும். நீங்க கவலையே படாதீங்க. ஒரு ஸ்டூடெண்ட் கூட கேட்டிருந்தாரு, சார் நான் யூஜி படிச்சுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலண்ட் டிகிரி காமிக்குமா, காமிக்கலன்னா நான் எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்க யூஜி டிகிரி என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு சமமான பிஜி டிகிரி தான் படிக்க முடியும். நீங்க பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சீங்கன்னா எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிக்கலாம், அல்லது எம்ஏ எக்கனாமெட்ரிக்ஸ் படிக்கலாம். இது மாதிரியான கோர்சஸ் வந்து நீங்க கேட்குற காலேஜில் எந்த கோர்ஸ் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கேட்குறீங்க, கிளிக் பண்ணுற காலேஜ் நேமை கிளிக் பண்ணிட்டீங்க, உடனே கோர்ஸுக்கு வரும். கோர்ஸுக்கு போன உடனே கோர்ஸை கிளிக் பண்ண உடனே அந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர்ல நீங்க யூஜி படிச்ச டிகிரிக்கு வந்து எந்த கோர்ஸ் வந்து பிஜி நீங்க ஜாயின் பண்ண முடியுமோ அது வந்து காமிக்கும். புரியுது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிகாம் படிச்சுட்டு கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் செலக்ட் பண்றீங்க, காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங்ல என்ட்ரி பண்றதுக்காக கிளிக் பண்றீங்க. அடுத்து கோர்ஸை கிளிக் பண்றீங்க, அந்த காலேஜ்ல எந்த கோர்ஸ்னு. அப்ப பிகாம் முடிச்சிருந்தீங்கன்னா இப்ப அந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய கோர்ஸ்ல வந்து எம்காம் இருந்ததுன்னா அது காமிக்கும், எம்காம் சிஏ இருந்தா அது காமிக்கும், எம்காம் இன்டர்நேஷனல் பிசினஸ் இருந்தா அது காமிக்கும். வேற எதுக்கு நீங்க வந்து சூட்டபிள் அப்படிங்கிற மாதிரி இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்போ எம்காம் கார்பரேட் சர்டிஃபிகேட் எலிஜிபிளா இருந்தா அது காமிக்கும். இப்போ 4 கோர்ஸ் காமிக்கும். இந்த 4 கோர்ஸையுமே கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஒரே காலேஜ்ல
4 கோர்ஸுமே கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். புரியுது இல்லையா? அப்ப நீங்க என்ன டிகிரிங்கிறத நீங்க அந்த 3rd ஸ்டெப், 4th ஸ்டெப்லயே குடுத்துடுறீங்க இல்லையா? அத பேஸ் பண்ணி உங்களுக்கு கோர்ஸே காமிச்சிரும். இல்லன்னாலும் நீங்க காலேஜ் சூஸ் பண்றீங்கன்னா, அப்புறம் கோர்ஸ கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த காலேஜ் இருக்கிற கோர்ஸ் வரும். அதுல நீங்க எந்த பிஜி ஜாயின் பண்ணீங்களோ, அத வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு சப்மிட் குடுத்து ஓகேன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கவர்ன்மெண்ட் காலேஜ் கோயம்புத்தூர் வந்து இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து செலக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுதான் சாய்ஸ் ஃபில்லிங். ஓகேவா? புரியுது இல்லையா? நீங்க 2வது இன்னொரு காலேஜ் இப்ப நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் காலேஜ்ல நீங்க வந்து ஒரு 4 கோர்ஸ் இருக்கு. 4 கோர்ஸ் உங்களுக்கு எலிஜிபிள் கோர்ஸ் காமிக்குது. நீங்க 4யுமே கூட செலக்ட் பண்ணிக்கலாம். 1 செலக்ட் பண்ணலாம், 3 செலக்ட் பண்ணலாம், 2 செலக்ட் பண்ணலாம். எது வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப 2வது இன்னொரு காலேஜ் குடுக்கலாம் நீங்க வந்து ஐடியா பண்றீங்க. அதுக்கு வந்து நீங்க திருப்பூர் சிக்கனா கவர்ன்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் குடுக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த காலேஜ்ல வந்து செகண்ட் சாய்ஸ் கேட்பாங்க. அதுலயே இருக்கும். அதுலயே டிஸ்ப்ளே வரும். நீங்க கவலைப்பட வேண்டாம். அதுல வந்து செகண்ட் சாய்ஸ் வந்து இந்த காலேஜ் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்க்ரோல் வரும். சிக்கனா கவர்ன்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருப்பூர்னு செலக்ட் பண்றீங்க அப்படின்னா, அந்த காலேஜ் செலக்ட் பண்ணிட்டு பண்ண உடனே கீழ கோர்ஸ்ன்னு வரும். நீங்க சப்மிட் பண்ற வரைக்கும் நீங்க ஆல்டர் பண்ணிக்கலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. இப்ப கோர்ஸ்ன்னு காமிக்கும். இப்ப நீங்க படிச்ச கோர்ஸுக்கு அந்த சிக்கனா கவர்ன்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருப்பூர்ல எந்த பிஜி கோர்ஸுக்கு நீங்க எலிஜிபிளோ அந்த கோர்ஸ் மட்டும் தான் காமிக்கும். அதுல ஒரு கோர்ஸ் தான் காமிக்கணும்னா அந்த ஒரு கோர்ஸை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல 2 கோர்ஸ் காமிக்குது அப்படின்னா அந்த 2யும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல 2 3 காமிச்சா கூட நீங்க 1 மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். சோ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் ஃபுல்லி. ஓகேவா? புரியுது இல்லையா? சோ இதுதான் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது. உங்க சாய்ஸ ஃபில் பண்றது. வேற ஒண்ணும் இல்ல. நீங்க விருப்பப்படக்கூடிய காலேஜ்ல நீங்க விருப்பப்படக்கூடிய கோர்ஸ வந்து ஃபில் பண்றது. உங்க சாய்ஸ வந்து என்ட்ரி பண்றது தான் அது. சோ இது மாதிரி நீங்க எத்தனை காலேஜ் வேணா பண்ணிக்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு சாய்ஸ் வந்து ஒரு 10 காலேஜாவது எடுத்து வைங்க. ஒரு காலேஜ்ல இல்லன்னா இன்னொரு காலேஜ்ல வரும். ஏன்னா உங்களுடைய மார்க் கட் ஆஃப் மார்க் படி ஓகேவா? நீங்க வாங்குன கட் ஆஃப் மார்க் படியும் அதே மாதிரி கட் ஆஃப் மார்க்னு என்ன உங்க யூஜி பிளஸ் 2ல தான் கட் ஆஃப் மார்க் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்றோம். பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க வந்து யூஜில வாங்கியிருக்கக்கூடிய பர்சன்டேஜ் தான். அந்த பர்சன்டேஜை பேஸ் பண்ணி ஹையஸ்ட் பர்சன்டேஜ் இருந்தா டாப் ரேங்க்ல வருவீங்க. அப்ப அந்த கம்யூனிட்டி படி அந்த கம்யூனிட்டியில அந்த டாப் ரேங்குக்கு உங்க சீட் கிடைக்கணும். அப்போ அதுக்கு வந்து நீங்க ஒரு 2 காலேஜ் ஒரு காலேஜ் மட்டும் கொடுத்து நிறுத்திடாதீங்க. அதுக்காக தான் நான் டேக் கேர்னு இங்கேயே கொடுத்துருக்கேன். தம்ப்நெயிலேயே நான் கொடுத்துருக்க கார்னர் தான் பார்த்து ஜாக்கிரதையா பண்ணுங்க. மேக்ஸிமம் காலேஜஸ் கொடுங்க. ஏதாவது நமக்கு வந்து காசு பணம் ரொம்ப கிடையாது. நீங்க வந்து ஒரு காலேஜ் 10 காலேஜ் 20 காலேஜ் செலக்ட் பண்றதுனால அதே 60 ரூபா தான். இதை விட வேற எங்க சீப்பா இருக்கும்? கவர்மெண்ட் எவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஹையர் எஜுகேஷன் ஃப்ரீ பண்றதுக்கு பதிலா சும்மா இந்த ப்ராசஸிங் ஃபீஸுக்காக வந்து ஒரு 60 ரூபான்னு வாங்குறாங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்து 2 ரூபா தான் வாங்குறாங்க. ஸோ அந்த ஃபீஸ் தான் நம்ம கட்ட போறோம். அதனால நீங்க ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணாலும் 60 ரூபா தான். நீங்க 50 காலேஜ் செலக்ட் பண்ணாலும் அதே 60 ருபீஸ் தான். ஸோ அதனால கவலை இல்லாம நீங்க மேக்ஸிமம் காலேஜ் செலக்ட் பண்ணுங்க. ஓகேவா? புரியுது இல்லையா? இப்போ 3வது இன்னொரு காலேஜ் கொடுக்குனீங்கன்னா அதே மாதிரி இங்க ஆப்ஷன் 3ன்னு இருக்கும். அதுல போய் காலேஜை செலக்ட் பண்ணுங்க. அப்போ ஏற்கனவே நீங்க லிஸ்ட் வச்சிருக்கீங்களே ஒரு 10 20 காலேஜ் எழுதி வச்சிருப்பீங்க இந்த சாய்ஸ் படி. அதுல 3வதா எதை நினைக்கிறீங்களோ அந்த காலேஜ் வந்து சூஸ் பண்ணுங்க. அப்புறம் அதுல கோர்ஸ் போனீங்கனாலும் நீங்க யூஜி படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பிஜி கோர்ஸ். இதே மாதிரி நீங்க எத்தனை கோர்ஸ் எத்தனை காலேஜ் வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஏன்னா நீங்க வந்து யூஜில என்ன பர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்க 6 செமஸ்டர் சேர்ந்து அப்படிங்கறத மாத்த முடியாது. உங்க கம்யூனிட்டி மாத்த முடியாது. ஸோ இந்த 2 அடிப்படையா வச்சுதான் உங்க ரேங்க் ஃபிக்ஸ் ஆகும். அந்த ரேங்க்குக்கு வந்து எந்த காலேஜில் கிடைக்கும் அப்படிங்கறது தான் வந்து இந்த பாயிண்ட் சாய்ஸ் ஃபில்லிங். அப்ப நீங்க வந்து உங்க சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கு வந்து ரேங்க் வந்து உங்க ரொம்ப பின்னாடி வரீங்க. அதாவது பர்சன்டேஜ் கம்மியா இருக்குது. உங்க கம்யூனிட்டி வந்து ஓசியா இருக்கு அல்லது பிசியா இருக்கு. அப்ப காம்படிஷன் ஹெவியா தான் இருக்கும் கண்டிப்பா. அப்ப நீங்க ஏதோ 2 காலேஜ் மட்டும் குடிக்கணும். அது டாப் மோஸ்ட் காலேஜ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வராது. கவுன்சிலிங்கே வராது. ரேங்க்ல இருக்கும். ரேங்க் லிஸ்ட்ல இருக்கும். பேர் இருக்கும். அப்ளை பண்ண அத்தனை பேருக்கும் ரேங்க் லிஸ்ட்ல நேம் வந்துரும். ஆனா கவுன்சிலிங் வரல நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா டாப் காலேஜ் இன்னும் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் வச்சவங்க டாப் ரேங்க்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கே அங்கே கிடைக்காது. அப்படி இருக்கிறப்ப நம்ம கம்மியா இருந்தாலும் எப்படி கிடைக்கும்? அப்ப நம்ம வேற காலேஜுக்கு செகண்ட் ரேங்க் காலேஜோ அல்லது ஒரு காலேஜ் நிறைய காலேஜஸ் வந்து 10 20 காலேஜ் கொடுக்குறப்ப ஒரு 4 5 காலேஜில் கிடைக்கலன்னா கூட அடுத்த ரேங்க்ல இருக்கக்கூடிய காலேஜ் அதுவும் நீங்க பிடிச்சதானே போடுறீங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல அல்லது நியரஸ்டா இருக்கிறதுல அப்படின்னு பார்த்து தான் நம்ம ஃபில்அப் பண்றோம். அந்த காலேஜ்ல இருந்து கவுன்சிலிங் கூப்பிட்டோம்னா நீங்க போய் அட்டன் பண்ணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மினிமம் காலேஜஸ் போட்டுறாதீங்க. சரியா? 1 2 காலேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியா போட்டுறாதீங்க. மேக்ஸிமம் 10 20 காலேஜ் ஃபில்அப் பண்ணுங்க. ஒன்னும் தப்பு இல்லை. யாரும் உங்களை வந்து எதுவும் கேட்க போறது இல்லை. இத்தனை காலேஜ் கொடுத்துருக்கீங்கன்னு யாராவது கேட்க போறாங்களா? கவர்மெண்ட் ஏதாவது உங்களை பனிஷ் பண்ண போறாங்களா? ஒன்றும் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் என்ன கொடுக்க முடியுமோ கொடுங்க. அப்பதான் நீங்க எந்த ரேங்க்குங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியாது. பர்சன்டேஜ் தெரியலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் கூட கேட்டிருந்தார் கமெண்ட்ல, சார் எனக்கு 80% பர்சன்டேஜ் வருது சார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல. நல்ல காலேஜ் கிடைக்குமா? இல்லை எந்த காலேஜ் கிடைக்கணும் சொல்லவே முடியாது.
புரியலையா? நெறைய பேர் வந்து இப்ப நீங்க வந்து எந்த காலேஜ்ல ஐடியா வச்சிருக்கீங்கன்னு எனக்கு அவர் சொல்லல. ஆனா வந்து அந்த 80% ஓட இன்னும் அதிகமா வாங்குனவங்கலாம் இருப்பாங்க. 85 இருக்கும். 85லயே 10 பேர் இருக்கலாம். சீட்டே 8 சீட் இருக்கலாம். எப்படி கிடைக்கும்? அதனால மேக்ஸிமம் காலேஜஸ் குடுங்க. சாய்ஸ் ஃபில்லிங் இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு புரியலன்னா இன்னொரு தடவ கூட போட்டு பாருங்க. கேளுங்க. டவுட் வந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. மேற்கொண்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அதனால இதெல்லாம் நீங்க பார்த்து கேர்ஃபுல்லா ஃபில் அப் பண்ணிட்டு தான் நீங்க அடுத்தது 7ஆவது ஸ்டெப்ல போய் 6ஆவது ஸ்டெப்ல போய் பேமெண்ட் குடுக்கணும். ப்ரிவ்யூ பார்த்துக்கணும். ஓகேவா? டோட்டல் அப்ளிகேஷனும் ப்ரிவ்யூ பார்க்கணும். அப்புறம் பேமெண்ட் கட்டணும். அப்புறம் தான் ரிப்போர்ட் வரும். சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணுங்க. டைம் இருக்கு. இன்னொரு 6, 7, 8 நாள் மேலேயே இருக்கு. நிதானமா பண்ணுங்க. காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து அவசரமா எனக்கு ஒரு கமெண்ட்ல ஒரு ஸ்டூடண்ட் போட்டிருந்தார். சார் நான் வந்து ஃபுல்லா டோட்டல் அப்ளிகேஷன சப்மிட் பண்ணிட்டேன். சக்சஸ்ஃபுல்லி சப்மிட்டட்ன்னு வந்துருச்சு அப்படின்னு போட்டிருந்தாரு. ஆனா சாய்ஸ் ஃபில்லிங் என்ன குடுத்திருக்காருன்னு என்னன்னு தெரியல. அவர் யுஜியே வந்து கவர்ன்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு தெரியும். நிறைய காலேஜஸ் வந்து சாய்ஸ் குடுத்திருப்பாரு. ஆனா எப்பவுமே ஒரு காலேஜ்க்கு ஒரு அப்ளிகேஷன் தான போடுவோம். அதனால இந்த ஒரு தடவ ஆன்லைன் அப்ளிகேஷன்ல ஒரு காலேஜ் மட்டும் குடுத்துடலாம்னு குடுத்தீங்கன்னா கிடைக்காது. கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னா உங்க ரேங்க் இப்ப தெரியாது. ரேங்க் எப்ப ரிலீஸ் பண்றாங்க? அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கே 7ஆம் தேதி. ஆகஸ்ட் 7ஆம் தேதி லாஸ்ட் டேட். ரேங்க் லிஸ்ட் 10ஆம் தேதி தான் வரும். அப்ப ஆகஸ்ட் 10ஆம் தேதி தான் தெரியும். 7ஆம் தேதி முடிஞ்சிருச்சுன்னா திரும்ப நீங்க அப்ளிகேஷன் வந்து திரும்ப கரெக்ஷன் பண்ணவோ, வேற எதுவுமே செய்ய முடியாது. நீங்க ஏற்கனவே ஒரு காலேஜ் போட்டேன் சார். பின்னாடி தான் இப்பதான் எனக்கு தோணுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சாய்ஸ் ஃபில்லிங் நெறைய குடுக்கணும்னு தெரியுது. இப்ப என்ன சார் பண்றதுன்னு நாம தவிக்கக் கூடாது. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமா நிதானமா பண்ணுங்க. டைம் இருக்கு. அவசரப்படாதீங்க. உடனே எடுத்த உடனே எல்லா காலமும் ஃபில் அப் பண்ணி உடனே அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. நம்ம ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நிதானமா படுத்திக்கலாம். அதுக்காக தான் உங்களுக்கு 12 நாள் டைம் குடுத்துருக்காங்க. நிதானமா பண்ணுங்க. அவசரப்படாதீங்க. நல்ல கோர்ஸ். நீங்க விருப்பப்படக்கூடிய காலேஜா லிஸ்ட் எடுங்க முதல்ல. நான் வந்து எந்தெந்த காலேஜ்ல பிஜி கோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே 109 காலேஜ்ல இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நீங்க ஜாயின் பண்ணக்கூடிய பிஜி கோர்ஸ் வந்து எந்தெந்த காலேஜ்ல இருக்குன்னு அந்த முதல்ல லிஸ்ட் எடுங்க. அது புக்லெட்ன்னு குடுத்துருக்காங்க. tngsa.in அப்ளிகேஷன் வெப்சைட் போனீங்கன்னா, அதிலேயே வந்து லெஃப்ட் சைடுல வந்து புக்லெட்ன்னு இருக்கும். அதுல 109 காலேஜ். ஒவ்வொரு காலேஜ்லயும் என்னென்ன பிஜி கோர்ஸ் இருக்கு, எத்தனை சீட் இருக்கு, என்ன மீடியம், என்ன ஷிஃப்ட் எல்லாமே குடுத்துருக்காங்க. அது சம்மந்தப்பட்டது நான் ஏற்கனவே எல்லாம் போன வருஷம் நெறைய வீடியோ குடுத்துருக்கேன். அதனால இந்த வருஷம் அத நான் குடுக்கல. அதுல பார்த்தீங்கன்னாவே நீங்க ஜாயின் பண்ணக்கூடிய கோர்ஸ் எந்தெந்த காலேஜ்ல இருக்குங்கிறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுல உங்களுக்கு விருப்பப்படக்கூடிய காலேஜ ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுட்டு, அப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் போங்க. ஓகேவா? நான் நெறைய பேர் கமெண்ட்ல வந்து கொஞ்சம் நல்லா கழுவி கழுவி ஊத்துவாங்க. என்ன அப்டின்னா, சார் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றீங்க அப்டிங்கிற மாரி சில ஸ்டூடண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு புரியறதுக்காக தான் திரும்ப அதையே தான் நான் திரும்ப சொல்றேன். ஓகேவா? அதனால ரிப்பீட்டேஷனா இருந்தா கூட உங்களுக்கு புரியணும். ஏன்னா இவ்ளோ டீட்டெயிலா சொன்னா கூட சில ஸ்டூடண்ட்ஸ் எனக்கு தெரியல சார், எனக்கு புரியல. எனக்கு இன்னொரு வீடியோ நீங்க போடுங்கன்னலாம் கூட கேட்கறாங்க. அதனால திரும்ப அந்த விஷயத்த வந்து நான் ரிப்பீட் பண்றேன். அதனால கரெக்ட்டா பார்த்து பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து அடுத்த ஸ்டேஜ் எல்லாம் போகணும். அதனால சாய்ஸ் ஃபில்லிங் தப்பில்லாம பண்ணுங்க. முதல்ல காலேஜ் சாய்ஸ் லிஸ்ட்ட எழுதி வச்சுக்கிட்டு, அப்புறம் பண்ணுங்க. ஓகேவா? புரியுது இல்லையா? வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ வெரி மச்.